நான் நான் முதல்வன் கோர்ஸ் ஸ்டெப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து நான் முதல்வன் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் முதல்வன் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து முழுக்க கோர்ஸை பற்றின மொத்த டீட்டெயில். ஸோ நான் ஸ்டெப்பில் போய் முதல்ல நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கு மேண்டேட்டரி கோர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஸ்டெப் STEPன்னு வரும், ஸ்டாண்டர்டைஸ் இங்கிலீஷ். இந்த கோர்ஸ் வரும்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ கோர்ஸில் வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோ பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத கோர்ஸில் முதல்லே சொல்லிவிடுவாங்க. ஸோ இவங்களை டெஸ்ட் பண்ண போகிறது வந்து LSRW தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிள் ஆஃப் கான்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டயக்னோசிஸ் டெஸ்ட்டை எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போதோ இல்லை ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இருக்கிற கொஷினை ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டஃப் லெவலில் மாறும். கொஞ்சம் டஃப் லெவலில் நீங்கள் இருக்கிற கொஷினை வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் ஈஸி லெவலில் மாறும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத இது கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காக தான் இந்த டயக்னோசிஸ் டெஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா LSR லிசனிங் ஸ்கில்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அப்புறம் ஸ்பீக்கிங்லேருந்து ஒன்று வரும், ரீடிங்லேருந்து ஒன்று வரும், ரைட்டிங்லேருந்து ஒன்று வரும். ஸோ இந்த பார்ட்டில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 1. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இது ஆஃப்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு காமிக்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன ஒரு யூனிட், 2வது யூனிட்டு, 3rd யூனிட்டு, மொத்தம் அதில் எத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ 2வது யூனிட்டில் 8 ஆக்டிவிட்டி, 3வது யூனிட்டில் 8 ஆக்டிவிட்டி, 4, 5, 6, 7ன்னு ஒவ்வொரு இதுலேயுமே ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 8 ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருப்பாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே லாகின் பண்ணி நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 35 வந்து 7 ஆக்டிவிட்டிஸாக தான் குறைச்சிருக்காங்க. 42, 43, 46, 47, 48. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் முடித்தா தான் கடைசியில் சர்டிஃபிகேஷன் டெஸ்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டேட்டஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் கிளிக் பண்ணோன்னா அந்த ஒரு கோர்சஸ் வரும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கோர்சஸை வந்து நீங்கள் ஒரு தடவை பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணிட்டோம், இன்னொரு தடவை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த் நாலேஜ் இருக்குது இந்த கோர்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடிங்கிறதுக்கு தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்னா, எதை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் வந்து டெப்த்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ஸ்கில்லை வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி இதை உங்களை எந்த அளவுக்கு மாற்ற போகுது அப்படிங்கிறதுக்கு தான் இதில். ஸோ இதில் இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணதை மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால இதில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வித் த பர்மிஷன் ஆஃப் உங்கள் டீச்சர், உங்களுக்கு ப்ரொஃபஸர் இருக்கட்டும், இல்லை உங்கள் கிளாஸ் டீச்சராக இருக்கட்டும், உங்களுக்குன்னு நான் முதல்வனுக்குன்னு உங்களுக்கு இந்த கிளாஸ் அந்த டீச்சராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பர்மிஷனை கேட்டுட்டதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் டெஸ்ட்டுன்னு ஆன் பண்ணணும். அதே மாதிரி டயக்னோசிஸ் டெஸ்ட்டும் அவங்க சொல்லுவாங்க அந்த டயத்துக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் டேஷ்போர்டு, உங்கள் சர்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஃபர்தராக அடுத்தடுத்து நாங்கள் ரெகுலர் வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். மேக்ஸிமம் வந்து ஸ்டெப் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களோட மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் டெஃபினட்டாக சொல்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட இன்டர்னல் மெமரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கணும். அது இல்லாமல் இன்னும் 2-3 டிக் அடிக்கிற மாதிரி இன்னும் எப்படின்னா வந்து மைக்ரோஃபோன் அக்சஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரௌசர் என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற சொல்லுங்கள். இது CS கார்த்திகேயன் சேனல். மேக்ஸிமம் இது எஜுகேஷன் சேனல்கள்லாம் அதிக வியூஸ் கிடையாது. உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ ஸ்டெப்பை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து மேண்டேட்டரி கோர்ஸ், ஃபஸ்ட் இயருக்கான கோர்ஸ். செகண்ட் செமஸ்டரில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட இது வந்து உங்களோட செமஸ்டர்லேயும் இதோட மார்க் வந்து பிரதிபலிக்கும். இதுக்கு வந்து 2 ஹவர் உண்டு. அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை ரெகுலராக அப்டேட்டை பாருங்கள், செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் CS கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.